விடியல் ஆட்சியை. இனி விடியல் பிறக்க வேண்டுமானால் ஒரு விவசாயியின் கையில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். தவறு செய்து விட்டார்கள் தமிழக மக்கள். அந்த தவறை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுகளிலே நீங்கள் எல்லோருக்கும் சமமாகத்தான் இருந்தீர்கள். சிஏஏவை ஆதரித்தாரே, அவரை நீங்கள் ஆதரிக்கலாமா? உத்தவ் தாக்கரே என்னங்க செஞ்சாரு? உத்தவ் தாக்கரே அதைத்தான் செஞ்சாரு. அவர் இந்தியா கூட்டணியில் இல்லையா? கெஜ்ரிவாலும் அதைத்தான் செஞ்சார். அவர் இந்தியா கூட்டணியில் இல்லையா? அவர்களெல்லாம் சிஏஏவை ஆதரித்து விட்டு அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எடப்பாடியார் மட்டும்தான் ஆதரித்து விட்டு அதை எதிர்நிலையிலே இருக்கிறார் என்பதை இந்த தமிழகம் உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, எங்களுடைய அன்பு பிரியமான எடப்பாடி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பாஜகவை உதறியதின் காரணமாக இன்றைக்கு இந்தியாவே அதிர்வலைகளை சந்தித்திருக்கிறது. யாராரோ வெளியே போனார்கள், எதுவும் சலசலப்பை ஏற்படுத்தவில்லை. எடப்பாடியார் அஇஅதிமுக வெளியே வந்தது, இந்தியாவே அதறியது என்றால் அதற்கு நாங்கள் உங்களை பாராட்டாமல் வேறு என்ன செய்ய முடியும்? நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், எங்களுடைய ஜென்ம விரோதி பாரதிய ஜனதா என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் ரத்த நாளங்களிலே பாஜக எதிர்ப்பு என்பதுதான் ஊறி தலைத்திருப்பது என்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் கொள்கையிலே நாங்கள் எந்த நேரத்திலும் சமரசம் செய்ய மாட்டோம் என்பதிலுமே நாங்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் கொள்கை தெளிவுக்கு நீங்கள் விதை போட்டிருக்கிறீர்கள், நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது விருட்சமாக வளரப் போகுவது 2026ஆம் ஆண்டு உங்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கின்ற அந்த செய்திதான் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா தலைவர்களும் மேடைக்கு வந்து விட்டார்கள். நீண்ட நேரம் பேசுவதற்கான அவகாசம் இல்லை. இதுதான் முதல் மேடை, எல்லோரும் நின்று கொண்டிருக்கிற முதல் மேடை. இன்னும் நமக்கு ஆடுவதற்கு களம் நிறைய இருக்கிறது. அடித்து ஆடப்போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கை, எஸ்டிபி ஐடி விங்கை கைகளை கட்டி வைத்திருக்கிறோம். உங்களுடைய ஐடி விங்கருடைய அப்பன் எங்கள் கையில் இருக்கிறான். உங்களுக்கெல்லாம் பேராசிரியர் எங்கள் கையிலே இருக்கிறார்கள். நாங்கள் அடித்து ஆடுகின்ற காலம் வரும் வரை இந்த மாநாடு முடியட்டும் என்று காத்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு மேடை இருக்கிறது, இன்னும் களம் இருக்கிறது. நாம் எல்லாம் ஒரே மேடையிலே நின்று களமாட போகிறோம். அந்த நேரத்திலே நிறைய செய்திகளை அடித்து ஆடுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நன்றி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் நாசா உமர் ஃபாரூக் அவர்களுக்கு. அடுத்ததாக கும்பகோணம் திருவடிக்குடில் தவத்திரு அடிகளார் அவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் நாசா உமர் ஃபாரூக் அவர்கள் மாநாட்டினுடைய நினைவு பரிசை வழங்குவார்கள். அடுத்ததாக கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடத்தின் தவத்திரு திருவடிக்குடில் அடிகளார் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர்வாய் பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே மதுரையில் சிறப்பான முறையிலே எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற
வெல்லட்டும் மதச்சார்பின்மை மாநாடு என்கின்ற அற்புதமான இந்த மாநாட்டில் மேடையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், இரு சமயங்களை சார்ந்திருக்கிற பெரியோர்கள், சான்றோர்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகள், நான் பிறந்த இடத்தையும் விட என் மீது அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடிய சகோதர சகோதரிகள் என்று நான் உங்களை பாசத்தோடு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இங்கே ஒரு சாமியாருடைய உருவம் தெரிகிறது. வழக்கமாக இடதுசாரி மேடைகளிலே பார்க்கக்கூடிய ஒரு முகம் இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாடு அளவில் இதற்கு ஒரு கேள்வி எழுந்தது. நான் சொன்னது உண்டு, சமய சார்பின்மைக்காக ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது என்றால், கடைக்கோடி மக்களினுடைய சுதந்திரத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது என்றால், நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதாவது ஒரு மூலையிலாவது ஒரு இடம் வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இன்னும் ஒருபடி மேலே இப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர்களும் வரும்போது நல்ல ஒரு ஆரவாரம், கரகோஷம். நான் கூட நினைச்சேன் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்களோ, இந்த கூட்டத்தை பார்த்துவிடும் இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவித்துவிடும். ஏன்னா மக்கள் தயாராக இருக்கிறார்கள், யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை இந்த கரகோஷம், இந்த எழுச்சி சொல்லும். இன்னும் ஒருபடி மேலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகிறார் என்று அன்போடு இந்த மேடை அழைத்தது. ஒரே வார்த்தை கூட சேர்த்துக்கணும், திருச்சி விமான நிலையத்துக்கு செல்லாமல் வண்டியூர் திடலுக்கு வந்திருக்கிறார் என்பதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள், இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடந்திருக்கிறது. அதனால எஸ்டிபிஐ கட்சி இங்கே மாநாடு நடத்துகிறது. ஃபாதர் அவர்களும் அடியேனும் இந்த மேடையில கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தி தான் உங்களோடு. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் என்பதை இரண்டு பார்வையை தான் பார்க்கிறார்கள். இப்போ சபரிமலை நோக்கி இந்து சகோதரர்கள் எல்லாம் சாரியாக செல்லக்கூடிய ஒரு மாதம் ஐயப்பனுக்கு கொண்டு போகும்போது இருமுடி கட்டுவார்கள். அதுக்கு பேர் இருமுடின்னு பேர். இந்த பக்கம் ஒரு முடி, அந்த பக்கம் ஒரு முடி கட்டுவாங்க. தமிழ்நாட்டு மக்களும் இருமுடி தான் கட்டுவார்கள். ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று இங்க இருக்கிற எதிர்கட்சி. ஆக இருமுடி கட்டு இந்த முறை மட்டும் நிச்சயமாக பிஜேபிக்கும் RSSக்கும் எதிரானதாக சமர்ப்பிப்பார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். பிஜேபிக்கும் RSSக்கும் எதிரான ஒரு முடிவை தமிழ்நாடு மக்கள் தருவார்கள். அதற்கான ஒரு எழுச்சி தான் இங்கே நடக்கிறது. ஏன், என்ன காரணம்? மதச்சார்பின்மை என்று பேசப்பட வேண்டுமானால் நிச்சயமாக பாசிசத்தை நாம் பேசியாக வேண்டும், RSS பேசியாக வேண்டும், பிஜேபியை பேசியாக வேண்டும். ஏன்னா நாம் பேசுவதெல்லாம் உண்மையான மதச்சார்பின்மை, அவர்கள் பேசுவது போலி மதச்சார்பின்மை. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்புக்குரிய தலைவர் அவர்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே பிரதமருக்குரிய தகுதியுள்ள ஒரே ஆள் பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லியிருக்கிறார். வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எதிரணியில நிறைய கூட்டங்கள் இருக்கு, கூட்டணிகள் இருக்கிறாங்க, கட்சிகள் இருக்கிறாங்க, ஆனா அங்க தகுதியான ஆட்கள் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னதோடு காக்கைகள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதை தேசிய பறவையாக அறிவிக்க முடியாது, மயிலைத்தான் அறிவிக்க முடியும் என்பதை அவர் சொன்னார். ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். இதே அண்ணாமலை ஒரு நேரத்தில் அண்ணாதுரை அவர்களை எதிர்த்து பேசினார். அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ கேவலமான வார்த்தைகளால திராவிட கட்சியை சார்ந்தவர்களை, திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்களை அவர் திட்டினார். இன்றைக்கு அதே வார்த்தையை எடுத்து தூசி திட்டுறார். அவருக்கு நான் ஒரு பதில தான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலை நாளிதழை எடுத்து புரட்டும் போது ஒரு செய்தி இருந்துச்சு. கேரளாவில் ஒரு வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நகைகளை காணோம், செயினை காணோம், வளையலை காணோம். அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க தேடுறாங்க, வளையல் எங்க போச்சு, செயின் எங்க போச்சு, தங்க வைக்கிற விலையில் தேடுறாங்க. செயின் கிடைச்சிருச்சு. அங்க இருக்கிற குப்பையில கடந்து இந்த செயினை எடுத்தார்கள், வளையல காணோம். அப்ப பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி போய் அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த குப்பை கூலத்தில் காக்கை கிளறிச்சு, குச்சிகள் இங்க இருக்கிற ஒரு வளையல் மாதிரி மினுங்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு போச்சுன்னு.
தென்னை மரத்தில் போய் தேடி பார்த்தாங்க. காக்கை கூடு கட்டிருக்கிறதுக்குள்ள ஒரு தங்க வளையல் இருந்தது. அந்த வளையலை அவர்கள் மீட்டார்கள். நான் ஏன் சொல்றேன்னா, அது காக்கை தான். மற்றவங்க எல்லாம் கூட்டம் எல்லாம் உங்களுக்கு குப்பையா தான் தெரியும். குப்பையில் இருந்து தங்கத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை காக்கைகள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது. அண்ணாமலை அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வச் பாரத் என்று சொல்லுகிறோம். இந்தியா சுத்தமாக இருக்க வேண்டும். மாற்று கருத்தில் எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கு. குப்பைகள் மீது எங்களுக்கும் அது அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் குப்பைகள் குறித்தான பார்வை என்ன என்பதை பார்க்க வேண்டும். எது குப்பை? இன்றைக்கு இந்தியாவிலே குப்பையோடு வாழ்க்கை வாழக்கூடிய, வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய எவ்வளவோ கோடானி கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதை குப்பை என்று சொல்லிவிட முடியுமா? எப்படி அந்த குப்பையிலிருந்து காக்கை ஒரு தங்க வளையலை எடுத்ததோ அதே போல இந்தியாவுக்கு 2024 தங்கமான ஒரு பிரதமரை இந்திய நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தஞ்சாவூரில் விஐபி எல்லாம் வரும்போது இந்த வெடிகுண்டெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக நாய்க்குட்டி வளர்ப்பாங்க. காவல்துறை வச்சிருக்கோம். காவல்துறை தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன். தஞ்சாவூரில் இப்படி ஒரு நாய் வளர்த்து வந்தார்கள். அந்த நாய் வயதான காரணத்தினால இறந்து போச்சு. அந்த நாய்க்கு அரசு மரியாதை செய்து அதை புதைத்தார்கள். இது ஒரு செய்தி. அதே மாதிரி மதுரையில் 2 நாளைக்கு முன்னால ஒருத்தர் ஒரு நாயை அடிச்சு கொண்டாருன்னு ஒரு விவசாயியை கைது பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரையில் நடந்த சம்பவம். ஏன் சொல்றேன்னா, அதுவும் நாய் தான், இதுவும் நாய் தான். நாய்க்கு மரியாதை கொடுக்க தெரியும். இந்த பக்கத்தில் நடந்தது நான் நியாயப்படுத்த விரும்பல. நான் சொல்ல வருகிற செய்தி, என்னுடைய வாழ்வாதாரத்தை கடித்தால் அது எந்த நாயாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் செய்ய வேண்டிய மாற்று செயலை செய்தே தீர்வேன். தவறு சரி என்பது அடுத்த கட்டம் என்பதை சொல்லிக்கொண்டு, பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை என்பதை நாம் முழக்கமாக இங்கே சொல்லுகிறோம். இது நமக்கான பசி, நமக்கான பயம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டத்திற்கு பயம் வந்திருக்கும். இன்றைக்கு இரவு சாப்பிட மாட்டார்கள், கவலைப்படாதீர்கள், சாப்பிடுங்கள், உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருளினாலே இது போன்ற சமய நல்லிணக்க கூட்டங்கள் மதச்சார்பின்மைக்காக கூட்டப்பட வேண்டும். எல்லா மக்களுக்குமான வாழ்வுரிமை கிடைக்க வேண்டும், வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். நன்றி அடிகளார் அவர்களுக்கு. அடுத்ததாக எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய KKSM தெஹ்லான் பாக்கவி அவர்களை உரையாற்றுமாறு இருக்கிறார். எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து எனது உரையினை துவங்குகிறேன். கடல் அலைகளா அல்லது மனித தலைகளா என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கூடல் மாநகரில் லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற இந்த மாநாட்டில் தலைமையேற்றிருக்கிற மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களே, எழுச்சி மிகுந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக இங்கே பங்கேற்றிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எளிய மக்களின் நாயகர், புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், தமிழக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, நிர்வாகிகளே, எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய மாநில நிர்வாகிகளே, பெருந்திரளாக இங்கே திரண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, எஸ்டிபி கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களே, தோழர்களே, அனைவர்களுக்கும் எனது இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கண்களும் இன்றைக்கு மதுரை மாநகரை நோக்கி கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற மகத்தான ஒரு சரித்திரம் இங்கே படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும்